44 தான் கரெக்ட்னு தோணுச்சுமா. 44 தான் கரெக்டா? சரி. ஆமாம்மா, லாஸ்ட் டைம் 43 நீங்க எடுத்தீங்க. ஆமா, ஈவன் நான் வந்து கமெண்ட்ல சொன்னேன் 43 மாத்தி போட்டா 34. ஆமாம். அந்த 34ஓட எண்ட் பேசேஜ் இந்த அஃபோரிஸுக்கு சரியா இருக்குன்னு. எஸ், ஓகே. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. சோ நேற்றைய தினம் வந்து அம்மா வணக்கம்மா. வணக்கம். பகவான், நம்முடைய பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தன் உடலை விட்ட நாள் அது. நேத்து வந்து நல்ல வேளையாக நேற்று மழை இல்லை. ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்றது, ஒரு சூழல் அங்க இருந்தது. ஆசிரமத்திலையும் பகவானுடைய அறையிலையும். அது என்னன்னா, நேற்று கூட்டம் இல்லாததால கொஞ்ச நேரம் ஸ்ரீ அரவிந்தோ ரூம்ல நிக்க முடிஞ்சது. நான் நின்று அட்லீஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸுக்கு மேலேயே நின்றுட்டு இருந்திருப்பேன். அதே போல அந்த தர்ஷனம் கொடுக்குற அந்த ரூம் கிட்டையும் ஒரு 2-3 நிமிஷம் நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஒரு அருமையான சூழல். அப்புறம் நீ அதை தவிர வேற சில அனுபவங்கள், பட் இட் இஸ் ஆல் ரைட். அப்புறம் இதுல வந்து என்னன்னாக்கா, 1972ல ஜனவரி 1ஆம் தேதி வந்து மதர் சொல்றாங்க, திஸ் இஸ் a year of consecration to Sri Aurobindo அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பகவான் உடைய 100வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்படக்கூடிய வருடம் அது 1972. அதனால அதுல வந்து 2 ஜனவரி வந்து ஒரு மெசேஜ் கொடுத்திருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். When Sri Aurobindo left his body, he said that he would not abandon us. அதாவது அவர் தன்னுடைய உடலை விட்டு நீங்கினால் கூட அவர் நம்மை கைவிட மாட்டார். And in truth, during these 21 years, he has always been with us. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, 1950 டிசம்பர் 5ஆம் தேதி அவர் தன்னுடைய உடலை துறக்க முடிவு செய்தார். அப்போ அதுல இருந்து 72 அப்படின்னு சொன்னா 22 வருடமாகுது. 21 வருட காலமும், and in truth, during these 21 years, he has always been with us, guiding and helping all those who are receptive and open to his influence. யாருக்கெல்லாம் அவருடைய உதவி கிடைக்கும், யாரெல்லாம் ஒரு ஏற்பு திறனோட இருக்காங்களோ, அவருடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸுக்கு யாரெல்லாம் திறவாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து அவருடைய வழிகாட்டுதலும் உதவியும் அது வந்து கிடைக்கும் அப்படின்னு அன்னை கொடுத்திருக்காங்க. In this year of his centenary, his help will be stronger still. 1972ல மதர் சொல்றாங்க, பகவானுடைய உதவி வந்து இன்னும் ஒரு வலிமையானதாக இருக்கும் இந்த வருஷம், அதாவது 1972ல. இதே மாதிரியான, ஏன் இத உங்களுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, பகவானுடைய 150வது பிறந்த நாள் விழா, அதாவது 2022ல, அப்ப கூட இதே மாதிரிதான் ஒரு எங்க பார்த்தாலும் ஒரு ஆனந்தமும் மகிழ்ச்சியும், அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு பிரசன்ஸும் சாநித்தியம் சூழல் எல்லாம் இருந்தது அந்த வருஷமும். சோ இது வந்து அன்னை இப்படி எழுதினது எனக்கு அதை ஞாபகப்படுத்துச்சு. ஏன்னா அந்த 100ஆண்டு விழா கொண்டாட்டத்துல நான்லாம் ஒன்றும் பங்கெடுத்துக்கல. பட் ஓரளவு வயசு அப்ப இருந்தால் கூட நமக்கு தெரியாது, அன்னையும் அரவிந்தரையும் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த 150th இயர்ல நாம வந்து ஃபார்ச்சுனேட்டா நாம இருந்தோம். இந்த விழாக்களை எல்லாம் கொண்டாடினோம். அப்ப இது வந்து பொருத்தமா இருந்தது. ஏன்னா பகவானுடைய அந்த உதவியை நம்மால் நன்றாக உணர முடித்தது. It is up to us to be more open to know and to know how to take advantage of it. அதை எப்படி நாம வந்து ஒரு நம் வசம் அதை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது வந்து அது நம்ம கிட்ட தான் இருக்கு. நாம தான் அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். அவருடைய ஹெல்ப் வந்து எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நாம தான் ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். The future is for those who have the soul of a hero. 1972ல அன்னை சொல்றாங்க,
எதிர்காலம் யாருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, யாருக்கெல்லாம் ஒரு தீரனுடைய ஆன்மா இருக்கோ அவனுக்கு தான் இனிமே வந்து இந்த எதிர்காலம். அது வாஸ்தவம் தானே. இப்பெல்லாம் வந்து ரொம்ப சேலஞ்சஸ், நிறைய சேலஞ்ச், சைக்கலாஜிக்கலா எக்கச்சக்கமான சேலஞ்சஸ் இருக்கு. பணம் அப்படிங்கிறது ஓரளவு இப்பெல்லாம் இந்தியாவுல வந்து அந்த ஏழை நாடு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் போயிடுச்சு. இந்தியாவை பற்றின அந்த இதெல்லாம் மாறி போயிடுச்சு. ஆனால் வேறு பல விஷயங்கள் வந்து இப்பெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ ஏன் அப்படின்னா, முன்னேற்றத்தை நோக்கி நாம போக போக இது மாதிரியாக நடக்கும். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு தீரனாக இருக்கணும், ஒரு வீரனாக இருக்கணும். அப்படின்னா தான் அந்த எதிர்காலம் நமக்கு வந்து வசப்படும். த ஸ்ட்ராங்கர் அண்ட் மோர் சின்சியர் ஆஃப் அவர் ஃபெய்த். எவ்வளவு தூரம் அந்த நம்பிக்கையில உனக்கு நேர்மையோட இருக்கிறியோ, இல்லாட்டி அதுல எவ்வளவு தூரம் ஒரு பலம் பொருந்திய மனிதனாக இருக்கிறோமோ, the more powerful and effective will be the help received. சோ அப்போ அதுக்கு தகுந்த அளவு உங்களுக்கு இந்த பகவானுடைய உதவியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அன்னை வந்து 2 ஜனவரி 1972 எழுதியிருக்காங்க. சோ இதை யாருக்காவது வேணும்னா அப்புறமா வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். சோ இப்போ 44, aphorism number 44 யாரு வாசிக்கிறீங்க? நான் வாசிக்கட்டுமாம்மா? சாரதா வாசிக்கமா. தேங்க்யூம்மா. Aphorism number 44. Only those thoughts are true, the opposite of which is also true in its own time and application. Indisputable dogmas are the most dangerous kind of falsehood. Why are the indisputable dogmas the most dangerous ones? The absolute, infinite, eternal truth is unthinkable for the mind, which can conceive only what is spatial, temporal, fragmentary, and limited. Thus, on the mental plan, the absolute truth is divided into innumerable fragmentary and contradictory truths which, in their entirety, try to reproduce, insofar as possible, the original truth. If one element of this totality is taken separately and affirmed as the only true one, however central or comprehensive it may be, it necessarily becomes a falsehood, since it denies all the rest of the total truth. This is precisely how indisputable dogmas are created, and this is why they are the most dangerous kind of falsehood, because each one asserts that it is the sole truth to the exclusion of all other truths which, in their innumerable and complementary totality, express progressively in the becoming the infinite, eternal, absolute truth. 27th August 1960. தேங்க்யூமா. தமிழ்ல யாராவது வாசிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன் மேடம். படிங்க. 44. எந்த சிந்தனைகளின் எதிரானதும் அதற்குரிய நேரத்திலும் பயன்படுத்த வேண்டிய நடைமுறையிலும் உண்மையாக உள்ளதோ அந்த சிந்தனைகளே உண்மையானவை. பிடிவாத கோட்பாடுகளே மிகவும் ஆபத்தான வகை பொய்மைகள். ஏன் மறுக்க முடியாத சித்தாந்தங்கள் மிகவும் ஆபத்தானவை. பரிபூரண, எல்லையற்ற, நித்திய உண்மை மனத்தினால் எண்ணி பார்க்க முடியாதது. மனத்தினால் இடம் காலத்திற்குரிய துண்டு துண்டுள்ள குறுகிய எல்லைக்குட்பட்ட ஒன்றையே எண்ணி பார்க்க முடியும். ஆகவே மனதளவில் பரிபூர்ண உண்மை எண்ணற்ற துண்டு துண்டான ஒன்றுக்கொன்று முரணான உண்மைகளாக பகுக்கப்பட்டுள்ளது. அவையெல்லாம் மொத்தமாக சேர்ந்து முடிந்த வரையில் மூல உண்மையை திரும்பவும் உருவாக்க முயல்கின்றன. இந்த மொத்தத்தில் ஒரு கூரை தனியாக பிரித்தெடுத்து இது ஒன்றே உண்மையானது என்று
பிடிவாதமாக சொன்னால் அது எவ்வளவுதான் மையமான அல்லது விரிவான கூறாக இருந்த போதிலும் அது கட்டாயம் மெய்மையாகி விடுகிறது. பொய்மையாகி விடுகிறது. ஏனெனில் அது எல்லாம் அடங்கிய உண்மையின் மற்ற பகுதி எல்லாம் மறுக்கிறது. இவ்வாறு தான் மறுக்க முடியாத சித்தாந்தங்கள் உருவாக்கப்படுகின்றன. இதனால் தான் அவை மிகவும் ஆபத்தான வகை பொய்மை ஆகின்றன. ஏனெனில் ஒவ்வொன்றும் தான் மட்டுமே தனியான உண்மை, மற்றவற்றுடன் பங்கு கொள்ளாத தனித்த உண்மை என்று உறுதியாக கூறுகின்றது. உண்மையில் எண்ணற்ற வகையாகவும் ஒன்றை ஒன்று நிறைவு செய்வதாகவும் உள்ள அத்தனை உண்மைகளும் மொத்தமாக சேர்ந்துதான் திருஷ்டியில் எல்லையற்ற நித்தியமான பரிபூரண உண்மையாக படிப்படியாக வெளிப்படுகிறது. 27 ஆகஸ்ட் 1960. நன்றி மேடம். அம்மா நீங்க ஏதோ சொல்றீங்களா? we are not hearing. சாரி, நெட்வொர்க் கொஞ்சம் போயிடுச்சு. யாருக்காவது இது தெரிஞ்சதா? அம்மா இது ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி இருக்குமா? சரி. அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, நம்ம ஏதோ ஒரு 10 வயசு 12 வயசு பையன் இருந்தா, இல்ல நீ படி, நல்லா படிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், அந்த எண்ணம் சொல்லுவோம். அது ஏதோ ஒரு உண்மைதான். ஆனா அதுக்கு கவுண்டர் அவன் வந்து ஸ்பிரிச்சுவலா, ஆன்மீகமா, குணநலன்கள்லயும் முன்னேறணும். அவன் இத செய்யணுங்கிறது சில தேவைகளுக்கு உண்மையா இருந்தாலும் இதோடைய ஆப்போசிட் அதுலயும் ரொம்ப உண்மை இருக்கு. அப்புறம் பகவான் வந்து அந்த இன்டெகிரல் யோகான்லாம் சொல்லும் போதே முன்னால உள்ள யோகால உள்ள எத்தனையோ விஷயங்களை எல்லா இடங்கள்லயும் நல்ல விதமா இன்கார்பரேட் பண்ணி அதுக்கு மேல 2 ஸ்டெப் சொல்லுவாரு இல்லையா? ஓகே, யா. சோ இதுல வந்து என்னன்னாக்கா, இப்ப வந்து நமக்கு இந்த அப்போரிசம் படிக்கும்போது எனக்கு வந்து ஆரோவில்லோட ஒரு தாக்கம் தான் எனக்கு புரிஞ்சது. ஏன்னு சொன்னா, இங்க ஆரோவில்ல வந்து உங்களுக்கே தெரியும், பல்வேறு நாடுகள்ல இருந்து மக்கள் வந்து இந்த ஒரு ஆரோவில் அப்படிங்கிற இந்த லட்சியத்திற்காக இங்க இருக்கிறாங்க இல்லையா? அப்போ வந்து ஒரு இஷ்யூ வரும்போது அதற்கான அந்த மீட்டிங்ல எல்லாம் அட்டென்ட் பண்ணாக்க எத்தனை வகையான சிந்தனைகள் வருது அப்படின்னு அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆக்சுவலா அது வந்து அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன். சில சமயம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் பல சமயங்கள்ல ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கும்போது ஒரு பிரச்சனையை எத்தனை ஆங்கிள் பார்க்க முடியும் அப்படிங்கறத அங்க போனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுட்டேன் நான். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கடைசியில எல்லாருமா வந்து அந்த ஒவ்வொரு ட்ரூத், ஃப்ராக்மெண்ட் ஆஃப் ட்ரூத்னு இதுல சொல்றாரு. அந்த எல்லா ட்ரூத்தையும் ஒண்ணு சேர்க்கும் போது இட் வில் ரீகன்சைல், எல்லாருக்கும் ஒத்து போகக்கூடிய ஒரு முடிவு கடைசியாக எடுக்கப்படும். அதுதான் வந்து சரியாவும் இருக்கும். இத வந்து முன்னாடி இப்ப கொஞ்சம் அது குறைஞ்சு போச்சு. ஆனா முன்னாடி எல்லாம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இத வந்து அடிக்கடி சில மீட்டிங்ல வந்து பார்க்க முடியும். அதாவது ரெசிடென்ட் அசம்பிளி அந்த மீட்டிங்ல வந்து இதை பார்க்க முடியும். அப்போ ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு இது சொல்லுவாங்க. இல்ல இதை இப்படி செய்யலாம், அதை அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனாக்கா குரூப்பா பிரிஞ்சுட்டு ஒரு 4 பேர் 5 பேரா வந்து ஒரு டேபிள சுத்தி உட்கார்ந்துட்டு அவங்களுடைய சிந்தனைகள் அதுல எழுதி அதுக்கப்புறம் அதை ஃபைனலா வந்து அந்த எத்தனை குழுக்கள் இருந்ததோ அவங்களுடைய அந்த அவுட்கம்ஸ் எல்லாம் ஒரு
கேக்குதுமா, கேக்குது. அதாவது இது மாதிரி ஒரு பல வகையான ஒரு சிந்தனைகள், அதனுடைய முடிவுகள் அதெல்லாம் வரும் பொழுது கடைசியில எது காமனா இருக்கோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிடுவாங்க. இப்போ நாமளும் வந்து ஒரு இண்டிவிஜுவலா வேலை செய்யும் பொழுது அதே போல ஒரு பரந்த இந்த அபோரிசத்தை படிக்கும்போது நமக்கு வந்து ஒரு பரந்த தன்மையை வந்து இது ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஒன்லி தோஸ் தாட்ஸ் are true, the opposite of which is also true in its own time and application. அதாவது ஒரு காலத்துல நாம வந்து பெண்கள் வந்து ரொம்ப அதிகம் படிக்கிறது இல்ல, அதிகம் வேலைக்கு போறது இல்ல. அதுக்கப்புறம் ஒரு அந்த காலத்துல அது கிட்டத்தட்ட சரியாவும் இருந்தது. ஆனா அதற்கு எதிரான ஒரு சிந்தனை இருந்தது. பெண்கள் வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தப்போ முக்கியமா அவங்க போற வேலை என்னன்னு பார்த்தா என்ன வேலையா இருக்கும்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பானுப்பிரியா. ஸ்கூல் டீச்சர்மா. And nurses. இப்ப கேக்குதா? எனக்கு நெட்வொர்க் வந்து போயிட்டு போயிட்டு வருது. சொல்லுங்க ராமலட்சுமி. வேலைக்கு போயிருக்காங்க. அண்ட் அந்த காலத்திலேயே வந்து என்ன வேலைக்கு போவாங்க? பெரும்பாலும் என்ன வேலைக்கு அனுப்புவாங்க சொல்ல முடியுமா? டீச்சர் வேலைக்கு. கரெக்ட். பெரும்பாலும் வந்து டீச்சர் வேலைக்கு தான் அனுப்புவாங்க. மத்த வேலையெல்லாம் வந்து ஒரு ஆபீஸ்ல போய் வேலை செய்யறது அதெல்லாம் வந்து சிந்திச்சு கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அதெல்லாம் மாறி போச்சு. எல்லா விதமான இதுவும் வேலைகளையும் செய்ய முடியும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கறது, ஆபீசர் ஆகுறது. சோ பல்வேறு வகையான துறைகள்ல வந்து மிக உயர்ந்த பதவிகளை வகிப்பது அதெல்லாம் இப்ப வந்து ரொம்ப சர்வசாதாரணமா போயிடுச்சு. அந்த ஆப்போசிட் திங்கிங்கும் அது வந்து சரியானதுதான். ஆம், பெண்களால இது முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இது வந்து பின்னாடி வந்தது. Indisputable dogmas are the most dangerous kind of falsehoods. ஏன்னா இதுதான் வந்து ஒரு முக்கியமான பொய்மையின் அடையாளம். அத வந்து ஒரு ரிஜிடா இருக்கிறது இல்ல, நீ இவ்வளவுதான், நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த டாக்மாஸ், இன்டிஸ்பியூட்டபிள் டாக்மாஸ் ஆர் த மோஸ்ட் டேஞ்சரஸ் கைண்ட் ஆஃப் ஃபால்ஸ்ஹுட்ஸ். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு வியாதி மாதிரி. அதனால ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கணும். இப்போ இவங்க வசந்தாமா சொன்னாங்க, முன்னாடியெல்லாம் குழந்தைங்களை இதுதான் படிக்கணும், இததான் நீ செய்யணும் அப்படின்னு எல்லாம் பெரியவங்க வந்து திணிக்கிறது உண்டு, அம்மா அப்பாவா இருக்கிறவங்க இல்லாட்டி மற்றவர்கள். அது மாதிரி இப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து ஓரளவு இல்ல, நீ என்ன படிக்கணும்னு நினைக்கிறியோ படி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒரு சுதந்திரத்தை வந்து நாம அந்த குழந்தைக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி எது செஞ்சானாக்கா அவன் நல்லபடியா வருவான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இப்ப வந்து அதை திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சோ இது வந்து அந்த ஆப்போசிட் சைடான அந்த இது கூட சிந்தனை கூட ஒரு அந்த இட்ஸ் ஓன் டைம் அண்ட் அப்ளிகேஷன், அந்த காலத்திற்கும் அந்த அதை செயல்படுத்துவதற்குமான அது முறை வந்து சரிதான் அப்படிங்கிறது பின்னாடி நிரூபிக்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த டாக்மாஸ். So why are indisputable dogmas the most dangerous ones? ஏன் இத வந்து ரொம்ப அபாயகரமானதுன்னு சொல்றீங்க? The absolute, infinite, eternal truth is unthinkable for the mind, which can conceive only what is spatial, temporal, fragmentary and limited. அதாவது அந்த இறைவன், அந்த சத்தியம் அப்படிங்கிறது
இது வந்து நம்ம மனதால ஒரு என்ன சொல்றது, மனதால வந்து ஒரு அதை பர்சீவ் பண்ண முடியாது, ஊகிக்க முடியாத ஒன்று. ஏன்னா இறைவன் எப்படி செயல்படுவான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாத ஒன்று. இப்போ ரீசன்ட் சென்ற வாரம் எல்லாம் அவ்வளோ மழை பெஞ்சது. இங்க ஒரு 4-5 நாள் வந்து இன்டர்நெட் கிடையாது, ஒரு 3 நாள் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. ஆனால் இந்த நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த வானிலை அறிக்கை பார்க்கும்போது மகாபலிபுரம் சென்னைக்கு நடுவுல அது வந்து கரை கடக்கும்னு அப்படியே சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா அது கரெக்டா வந்து ஒரு கர்வ் மாதிரி ஃபார்ம் ஆகி ஒரு யூடர்ன் மாதிரி அடிச்சு பாண்டிச்சேரிக்கு போய் கரையை கடந்தது. அப்போ அந்த பாண்டிச்சேரிக்கு வந்து கரையை கடக்கும் போது அது வந்து உடனடியா கடந்தும் போயிடல. அப்போ இத வந்து ரொம்ப உன்னிப்பா அந்த இவர் என்ன சொல்றாரு, அந்த மீட்டீரியாலஜிக்கல் அந்த இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டானாக்கா அதை உன்னிப்பா கேட்டுட்டே இருந்தேன். ஏன்னா அந்த இது வந்து நிலையாக இந்த பாண்டிச்சேரி எங்க ஏரியாலேயே தங்கிடுச்சு. அந்த மழை ஒரு 2 நாள் 3 நாள் விடாத மழை பெய்யுது. அப்போ அவர் சொல்றாரு, ஒரு ஃபோர்ஸ் இருக்கணுமா, இட் ஹாஸ் டு டிரைவ் த என்னது அந்த கிளவுட்ஸை வந்து டிரைவ் பண்ணி தள்ளணுமா, அந்த ஃபோர்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அது என்ன ஃபோர்ஸ்ன்னு ஒருத்தருக்கும் சொல்ல தெரியல. பட் அது என்ன காரணம் அப்படிங்கிறதும் தெரியல. தேர் மே பி சம் ரீசன் இருக்கலாம். ஆனா அது என்னன்னு ஒருத்தருக்கும் வந்து ஒரு தெளிவா அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியல. அதை வந்து முன்னாலேயே அதை யோசிச்சு அதை சொல்ல முடியல அவங்களால. இயற்கையினுடைய போக்கு வந்து அது போல இருக்கு. இயற்கையும் இறைவனும் ஒண்ணுதானே. இப்ப அது என்ன தெரியும் நமக்கு, அதை பத்தின ஒரு அறிவும் இல்லை. எத்தனையோ சேட்டலைட்ஸ் விட்டுட்டோம், எத்தனையோ செஞ்சுட்டோம், எவ்வளவோ வந்து ஒரு மணித்துளி கணக்குல எல்லாம் வந்து சொல்றாங்க. ஆனா கடைசியில இது ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு இந்த நிமிஷம் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும். இது போல இந்த இயற்கை பேரிடர்கள் இப்ப பார்த்தா திருவண்ணாமலையில ஒண்ணு சொல்றாங்க, திருவண்ணாமலையில இப்படி மாதிரி ஒண்ணு நடந்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த மழையின் காரணமாக அது எல்லாம் அரிச்சிட்டு வந்து அப்படியே கீழே பாறாங்கெல்லாம் உருண்டு வருது. சோ அந்த இது மாதிரி மழை பெஞ்சதுன்னா அந்த திருவண்ணாமலைன்னு ஒரு மலை இருக்குமானே தெரியல அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் நம்மளால வந்து இந்த இறைவனுடைய செயல்பாட்டை, தி அப்சல்யூட் இன்ஃபினிட் இட்டர்னல் ட்ரூத் இஸ் அன்திங்கபிள் ஃபார் த மைண்ட், நம்முடைய மனதால கிரகிச்சுக்க முடியாத ஒன்று. which can conceive only what is spatial, temporal, fragmentary and limited. நம்முடைய மனதுக்கு இவ்வளவுதான் செய்ய முடியும், ஒரு பிட்டா இவ்வளவுதான், இந்த நிமிஷத்துக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ஒரு அப்ராக்சிமேஷன் தான். ஏன்னா நம்முடைய மனதிற்கு இவ்வளவுதான், ஒரு குறுகிய எல்லைக்குள்ளதான் அது வந்து செயல்படும், நீங்க எவ்வளவு கருவிகள் கண்டுபிடிச்சாலும். Thus on the mental plane, the absolute truth is divided into innumerable fragmentary and contradictory truths, which in their entirety strive to reproduce, in so far as possible, the original truth. நம்ம என்ன செய்வோம், ஒரு விஷயத்த பார்த்தனாக்க துண்டு துண்டா கூறு போட்டு நம்ம பார்ப்போம். இங்க வந்து ராதாராணி இருக்காங்க, அப்புறம் இன்னும் டாக்டர் எல்லாம் இங்க இருக்காங்க. இப்ப வந்து நம்ம ஒரு சுகருக்கு அப்படின்னு போனோம், பிளட் சுகருக்கு அப்படின்னு டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு வந்து என்ன செய்வாங்க ராதாராணிமா? பிளட் சுகர்னு கம்ப்ளைண்டோட போனா பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, ஃபாஸ்டிங் பிபி பார்ப்பாங்க, அப்புறம் 3 மாசத்துல என்ன கண்ட்ரோல்ல இருக்குன்னு ஒரு டெஸ்ட் இருக்கு, அதையும் செஞ்சுட்டு அப்புறம் பாக்கி விஷயம், அதாவது வெயிட் எப்படி இருக்கு, அவங்களுடைய அதர் சிஸ்டம் எல்லாம் எப்படி ஒர்க் பண்றதுன்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் கொடுப்பாங்க. எஸ் அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் அட்வைஸ் பண்ணுவாங்க. மெடிசனோ இன்ஜெக்ஷனோ, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சுகர் லெவல். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி கண்டிஷன். அது வந்து கொடுப்பாங்க. இப்ப வந்து என்னன்னா, இப்ப ராதாராணி அம்மா சொல்லும் போது நீங்க ஒண்ணு கவனிச்சீங்கன்னா, இந்த பிளட் சுகர் எதனால வருது அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்ல மாட்டாங்க. இல்லாட்டி அந்த ரூட் காஸை ரிமூவ் பண்ணாக்கா அது சரியாயிடும். ஆனா அதை செய்ய மாட்டாங்க. இப்போ இன்னொரு கம்ப்ளைண்ட் இப்பெல்லாம் கொஞ்சம் இருக்கு, என்னன்னாக்கா இந்த மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறத வந்து
இந்த மத்த பிசிக்கல் ஹெல்த்தோட சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்பெல்லாம் ஒரு பேச்சு வருது. கரெக்டா நான் சொல்றது? ஆமாம்மா, எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. இப்ப வந்து அது மாதிரி ஒரு பேச்சு வருது. இதையும் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் விஷயங்களோட அதையும் சேர்த்துக்கணும், ஏன்னா இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட்னு இப்பதான் முடிச்சுக்கிறாங்க, எத்தனை நூற்றாண்டு கழிச்சு. சோ அப்ப வந்து என்னன்னா, ஒரு ட்ரூத் அப்படின்னாக்கா அது ஒரு ட்ரூத் தான், ஆனா அது ஒரு பிராக்மெண்டா தான் நம்ம பாக்குறோமே ஒழிய அதற்கான காரணம் என்ன, இல்லாட்டி அந்த காரணத்தை வந்து அதை சரி பண்ணிட்டா இது சரியாயிடும். ஆனா அதை செய்யறது இல்லை எப்பயுமே. இது இவ்வளவு இருக்கு, அது இவ்வளவு இருக்கு, அப்ப இதுக்கு இதை செய்யணும், அதுக்கு அதை செய்யணும், நீ இப்படி டயட்டை வச்சுக்கணும், இவ்வளவுதான் சொல்றாங்களே ஒழிய அதற்கான அடிப்படை காரணம் என்ன, அதை எப்படி அதை வந்து இல்லாமல் ஆக்குவது, அதை எப்படி நீக்குவது அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் கிடையாது. அதான் இந்த செகண்ட் பாரால வந்து சொல்றாரு. அந்த மென்டல் பிளேன்ல இருக்கும்போது the absolute truth is divided into innumerable fragmentary and contradictory truths, which in their entirety strive to reproduce in so far as possible the original truth. இதுதான் நம்மளால செய்ய முடியும். If one element of this totality is taken separately and affirmed as the only true one, அப்படி எடுத்தா என்ன ஆகும், இது ஒண்ணுதான், இதுக்கு மட்டும் சரி பண்ணா போதும் அப்படின்னு நாம வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னாக்க, however central or comprehensive it may be, it necessarily becomes a falsehood. அது வந்து ஒரு பொய்மையாதான் போகுதே ஒழிய அந்த ட்ரூத்தை வந்து அதுல நம்மளால வந்து அதை கண்டுபிடிக்க முடியாம போயிடுது. சோ அதனால இந்த பிராக்மெண்ட்ஸா வந்து எதையும் பார்க்க கூடாது. முழுமையான ஒரு விஷயமாக எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது அது சரி பண்ணிக்கலாம். இப்பெல்லாம் வந்து நாலேஜ் வந்து அபண்டன்ட்டா நெட்ல எல்லாம் இருக்கு. எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நாம வந்து நம்மை நாம சரி செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே இருக்கு. சோ அது வந்து இட் வில் பிகம் த டோட்டல் ட்ரூத் சின்ஸ் இட் டினைஸ் ஆல் த ரெஸ்ட் ஆஃப் த டோட்டல் ட்ரூத். அதனால ஒரே ஒரு பார்வையா மட்டும் பார்க்க கூடாது, பல்வேறு விதமான அந்த இதோட ஆஸ்பெக்டோட நாம வந்து பார்க்கணும். This is precisely how indisputable dogmas are created, and this is why they are the most dangerous kind of falsehood, because each one asserts that it is the sole truth to the exclusion of all other truths. அதாவது ஏதோ ஒரு போர்ஷனை மட்டும் பிடிச்சிட்டு இதுதான் உண்மை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. எல்லா விதமாகவும் அதை வந்து பார்க்க தெரியுது. In their innumerable and complementary totality, express progressively in the becoming, the infinite, eternal, absolute. ஞாபகம் எனக்கு இருந்தது. தேடும்போது டெத்துக்கு வந்து சாவித்ரி ஒரு கொடுக்குற ஒரு ரிப்ளை, அதாவது டிபேட் ஆஃப் லவ் அண்ட் டெத்ல இது வருது, பேஜ் 626 புக் வச்சிருந்தா எடுத்துக்கலாம். அவர் நாலேஜ் வாக்ஸ் லீனிங் ஆன் எரர்ஸ் ஸ்டாஃப். அதாவது இதுல என்ன சொல்லி இருக்கோ அது அப்படியே இந்த ஒரு 10-15 லைன்ல வந்து பகவான் சொல்றாரு. அவர் நாலேஜ் வாக்ஸ் லீனிங் ஆன் எரர்ஸ் ஸ்டாஃப், a worshipper of false dogmas and false gods, are fanatic of a fierce, intolerant creed, or a seeker doubting every truth he finds, a skeptic facing light with adamant no, or chilling the heart with a dry, ironic smile, a cynic stamping out the God in man, a darkness wallows in the paths of time, or lifts its giant head to blot the stars. It makes a cloud of the interpreting mind and intercepts the oracles of the sun. Yet light is there, it stands at nature's doors. It holds a torch to lead the traveler in. It waits to be kindled in our secret cells. It is a star lighting an ignorant sea, a lamp upon our foot, piercing the night.
அழகா வந்து இது சாவித்திரியோட ரிப்ளை டெத்துக்கு. ஏன்னு சொன்னா, நீ வந்து யாரு? வொர்ஷிப்பர் ஆஃப் ஃபால்ஸ் டாக்மாஸ் அண்ட் ஃபால்ஸ் காட்ஸ். அது கிடையாது. உண்மையான கடவுள் வந்து எனக்குள்ள இருக்கான். The light is there அப்படின்னு பின்னாடி சொல்றாங்க. Are fanatic of a fierce, intolerant creed or a seeker, doubting every truth he finds. மனுஷங்க அப்படித்தானே இருக்காங்க. எல்லாம் என்ன கண்டுபிடிச்சாலும் சரி அதுல ஒரு சந்தேகம். அது ஒவ்வொன்னா அதை பில்டப் பண்ணிட்டே போவாங்க. A skeptic facing light with adamant no. எப்பயுமே அந்த ஒளி அப்படிங்கிறது, அந்த சத்தியம் அப்படிங்கிறது இருந்துட்டே தான் இருக்கு. ஆனா நமக்கு எப்பயுமே ஒரு டவுட், இல்லாட்டி எல்லாத்துக்கும் ஒரு நோ சொல்ற பழக்கம். இந்த அடுத்த அப்போரிசம்ல வந்து அதை இன்னும் அழகா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. Chilling the heart with a dry ironic smile, a cynic stamping out the God in man, a darkness wallows in the paths of time, or lifts its giant head to blot the stars. It makes a cloud of the interpreting mind and intercepts the oracles of the sun. Oracle na enna? யாராவது சொல்ல முடியுமா? ஆரக்கிள் அம்மா கிரீக் டெம்பிள் ஆரக்கிள்னு வருது இல்லையா? டெல்பி ஆரக்கிள். ஆரக்கிள் அப்படின்னு சொன்னாக்க இந்த வாக்கு எல்லாம் சொல்றது, சாமி ஆடிட்டு வாக்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, வாக்கு சொல்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஆரக்கிள். அது இல்ல, அது வேற. அது நீங்க சொல்றது புக் ஒன்ல. இதுல வந்து அந்த அர்த்தத்துல இல்ல. It makes a cloud of the interpreting mind and intercepts the oracles of the sun. அதாவது சூரியனிடமிருந்து வரும் அந்த சமிக்கைகள், இல்லாட்டி அந்த அவர் சொல்லக்கூடிய அந்த வாக்கு, இது எல்லாத்தையும் என்ன செய்யறோமா, நம்முடைய இந்த ஸ்கெப்டிக்கல் மைண்டுனால அதை இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டே இருக்கோமா. அந்த உண்மையான ட்ரூத்தை வந்து கண்டுபிடிக்கிறது இல்லை. இருந்தாலும் yet light is there, it stands at nature's doors. இருந்தாலும் அங்க அந்த பேரொளி அப்படிங்கிறது அது இருந்துட்டே இருக்கு. அது வந்து இயற்கையின் அந்த கதவுகளின் அருகே நிற்கிறது. It holds a torch to lead the traveler in. அது என்ன செய்தான், கையில ஒரு டார்ச்சை வச்சுட்டு யாரெல்லாம் இந்த ஆன்மீக பாதையை வந்து பயணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு விளக்காக வழிகாட்டுது. It waits to be kindled in our secret cells. அது இன்னும் காத்துட்டே இருக்கு நம்முடைய அந்த செல்கள்ல, ஆழத்துல, உள்ள ஆழத்துல. அது வந்து it kindles the fire. It is a star lighting an ignorant sea, the lamp upon our foot piercing the night. இது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்காக இந்த டாக்மாஸ் அப்படின்னாக்க ஒரு ரிஜிடா, இப்போ நம்ம வந்து ரிலிஜியன்ஸ் எல்லாம் கூட அப்படிதான், மதங்கள் எல்லாமே அப்படிதான். அது வந்து ஒரு ரிஜிட் டாக்மாஸ். அது வந்து இது மாதிரி ஒரு சட்டத்திட்டங்களை, வரைமுறைகளை வச்சுட்டு அதுக்குள்ளேயே வந்து செயல்படுவது. ஆனா ஆன்மீகம் மட்டும் அப்படி இல்லவே இல்லை. முக்கியமா இன்டெகிரல் யோகா வந்து இட் இஸ் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுடைய பாதை என்னவோ அது அவங்க பின்பற்றி அது செல்லலாம். அதுதான் அதுல இருக்கிறது. சோ அடுத்த அஃபோரிசம் யார் வாசிக்கிறீங்க? பானுப்பிரியா வாசிங்க. Yes, ma'am. பேஜ் நம்பர் சொல்றீங்களா? 45 பேஜ் நம்பர் எனக்கு தெரியல, நான் பழைய புக் வச்சிருக்கேன். இதுல 67 காட்டுது. ஓகே மேம். அஃபோரிசம் நம்பர் 42 இல்லையா? 45 சாரி. 45 லாஜிக். காந்திமதி கொஞ்சம் மைக்க மியூட் பண்ணிக்கோங்க. Logic is the worst enemy of truth, as self-righteousness is the worst enemy of virtue. For the one cannot see its own errors, nor the other its own imperfections. What is the role of logic and reason in our lives?
The best answer I can give to your question is this quotation from the Synthesis of Yoga. The characteristic power of the reason in its fullness is a logical movement, assuring itself, first of all, available materials and data by observation and arrangement, then acting upon them for a resultant knowledge gained, assured and enlarged by a first use of the reflective powers, and lastly, assuring itself of the correctness of its results by a more careful and formal action, more vigilant, deliberate, severely logical, which tests, rejects or conforms them according to certain secure standards and processes developed by reflection and experience. The first business of the logical reason is therefore a right, careful, and complete observation of its available material and data. But in this aphorism, Sri Aurobindo does not speak of reason. He speaks of logic, which is the partner and the instrument of reason. Logic is the art of correctly deducing one idea from another and interfering from a fact all its consequences. Inferring From a fact all its consequences. But logic does not itself possess the capacity to discern the truth. So, your logic may be indisputable, but if your starting point is wrong, your conclusion will also be wrong. In spite of the correctness of your logic, or rather because of it. The same holds true for self-righteousness, which is a feeling of virtuous superiority. Your virtue makes you disdainful of others, and this pride, which fills you with disdain for those who, according to you, are less virtuous than you are, makes your virtue completely worthless. This is why Sri Aurobindo tells us in his aphorism that logic is the worst enemy of truth, just as the feeling of virtuous superiority is the worst enemy of virtue. Thank you. தமிழ்ல யாரு வாசிக்கிறீங்க? காந்திமதி வாசிக்கிறீங்களா? நான் ஹாஃப் வாசிக்கிறேம்மா, அதுக்கு பிறகு வேற யாராவது வாசிக்கிறேன். ஆமா, நீங்க அதுக்கு பிறகு இந்த சாத்திரியில இப்போ எத்தனாவது பேஜ்ன்னு அதுன்னு சொல்லி கொடுங்க. என்னது? சாத்திரியில ஒண்ணு வாசிச்சீங்களா, அது எத்தனாவது பேஜ்ன்னு சொல்லுங்கம்மா. பிறகு பேஜா? சரிம்மா, தேங்க்யூ. பேஜ் நம்பர் 626. சரிம்மா, நன்றி நன்றி. எப்படி தன் நல்லொழுக்கத்தில் பெருமை கொள்ளுதல் நற்பண்புக்கு மிக பெரிய பகையோ, அதேபோல் தர்க்க சாஸ்திரம் உண்மையின் பகையாகும். ஏனெனில் ஒன்றுக்கு தன்னுடைய பிழைகள் எப்படி கண்ணுக்கு தெரியாதோ, அதே போல் மற்றவருக்கு தன்னுடைய குறைபாடுகள் தெரியாது. நமது வாழ்வில் தர்க்க சாஸ்திரம், பகுத்தறிவு இவற்றின் பங்கு என்ன? உன்னுடைய கேள்விக்கு நான் அளிக்கக்கூடிய மிக சிறந்த பதில் இந்த சிந்தசிஸ் ஆஃப் யோகாவிலிருந்து எடுத்த இந்த மேற்கோள் தான். பகுத்தறிவின் தனித்திறன் காரண காரிய தொடர்புடைய இயக்கமே. முதலில் அது கூர்ந்து கவனிப்பதன் மூலமும் கவனித்தவற்றை ஒழுங்குபடுத்துவதன் மூலமும் தீர்வுக்கு ஆதாரமாக உள்ள விவரங்களை சேகரிக்கிறது. பிறகு அவற்றை பற்றி ஆழ்ந்து சிந்தனை செய்து ஒரு அறிவை பெறுகிறது. மேலும் சிந்தனை செய்து பெற்ற அறிவை உறுதி செய்கிறது, விரிவுபடுத்துகிறது. இறுதியாக மேலும் அதிக கவனத்துடனும் விழிப்புடனும் ஆத்த அமர்ந்தும் வேலை செய்து கடுமையான தர்க்க நியாயத்திற்கு உட்படுத்தி முன்பு தான் எந்த முடிவுக்கு வந்ததோ அந்த முடிவு சரியானதே என்பதை உறுதி செய்கிறது. ஆகவே தர்க்க ரீதியான பகுத்தறிவின் முதல் வேலை தீர்வுக்கு ஆதாரமாக உதவக்கூடிய விவரங்களை எல்லாம் சரியானபடி கவனமாக முழுமையாக கவனிப்பதே ஆகும். ஆமா, வேற யாராவது படிக்க சொல்லுமா? வேற யாராவது படிக்கட்டுமாமா? வீரா வாசிங்க. ஆனால் இந்த சூத்திரத்தில் ஸ்ரீ அரவிந்தர் பகுத்தறிவு பற்றி பேசவில்லை. அவர் தர்க்க சாஸ்திரம் பற்றி பேசுகிறார். தர்க்க சாஸ்திரம் பகுத்தறிவின் கருவி, அதன் கூட்டாளி. தர்க்க சாஸ்திரம் என்பது
ஒரு கருத்திலிருந்து இன்னொரு கருத்தை வருவித்தல் ஒரு யதார்த்தத்திலிருந்து அதன் விளைவுகளை எல்லாம் ஊகித்தல் ஆகும். ஆனால் உண்மையைக் கண்டு தெளியும் திறன் தர்க்க சாஸ்திரத்துக்கு இல்லை. ஆகவே ஆகவே உன்னுடைய வாதம் மறுக்க முடியாததாக இருக்கலாம். ஆனால் உன்னுடைய வாதம் சரியாக இருந்த போதிலும் ஆனால் உண்மையை கண்டு தெளியும் திறன் தர்க்க சாஸ்திரத்துக்கு இல்லை. ஆகவே உன்னுடைய வாதம் மறுக்க முடியாததாக இருக்கலாம். ஆனால் நீ ஒரு தவறிலிருந்து உனது வாதத்தை தொடங்கினால் உன்னுடைய வாதம் சரியாக இருந்த போதிலும் சொல்லப் போனால் அது சரியாக இருப்பதால் உன்னுடைய முடிவுகள் தவறானவையாகவே இருக்கும். தன் நற்குணத்தில் பொருள்கள் தவறானவையே இருக்கும் நற்குணத்தில் பெற்றுக் கொள்வதற்கும் இது உண்மையாகும். இது நன்னெறிப்படி தன் நற்குணத்தில் பெருமை கொள்வதற்கும் இது உண்மையாகும். அந்த இடத்துல நம்பர் மறைஞ்சிச்சுமா, அதனால என்னால படிக்க முடியல. வேற ஒண்ணு, ஒரு நம்பர் ஒண்ணு ஹைட் ஆயிடுச்சு. 1 minute. அதுக்குள்ள பேஜ் ஓடி போயிடுச்சு. சாரிமா. வாழ்வதில் விட்டு கேக்குது. என்னோட புக்ல மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியலமா, நான் சரியா கேட்க மாட்டேங்க. அம்மா நானே படிக்கிறேம்மா, ஒரு நிமிஷமா. ஆனால் நீ ஒரு மறுபடியும் அந்த கண்டினியூஷனே படிக்கிற. ஆனால் நீ ஒரு தவறிலிருந்து உனது வாதத்தை தொடங்கினால் உன்னுடைய வாதம் சரியாக இருந்த போதிலும் சொல்ல போனால் அது சரியாக இருப்பதால் உன்னுடைய முடிவுகள் தவறானவையாகவே இருக்கும். தன் நற்குணத்தில் பெருமை கொள்ளுவதற்கும் இது உண்மையாகும். இது நன்னெறிப்படி வாழ்வதில்தான் மற்றவர்களை விட உயர்ந்தவன் என்று நினைப்பதாகும். உன்னுடைய நற்குணம் மற்றவர்களை இழிவானவர்களாக கருத செய்கிறது. இந்த தற்பெருமை உன் எண்ணப்படி உன்னை விட நற்குணத்தில் குறைந்தவர்களாக உள்ளவர்கள் மீது உனக்கு மிகுந்த இகழ்ச்சியை ஏற்படுத்தும். இந்த தற்பெருமை உன்னுடைய நற்குணத்தை பயனற்றதாக ஆக்கிவிடுகிறது. அதனால்தான் ஸ்ரீ அரவிந்தர் இந்த சூத்திரத்தில் நன்னெறிப்படி வாழ்வதில் தான் மற்றவர்களை விட உயர்ந்தவன் என்னும் எண்ணம் எப்படி நற்குணத்தின் மிக பெரிய பகையோ அதேபோல் தர்க்க சாஸ்திரம் உண்மையின் மிக பெரிய பகை என்று சொல்கிறார். 24 ஆகஸ்ட் 1960. நன்றி. சோ எப்படி தன் நல்லொழுக்கத்தில் பெருமை கொள்ளுதல் நற்பண்புக்கு மிக பெரிய பகையோ அதே போல தர்க்க சாஸ்திரம் உண்மையின் பகையாகும். இது நம்ம அடிக்கடி இத கம் அக்ராஸ் பண்ணுவோம். அதாவது இந்த நல்லொழுக்கம் பதிலா இன்னொன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்மெல்லாம் மதர் டிவோட்டிஸ் அப்படின் போது நாம மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி பல சமயங்கள்ல தோணும். உண்டா இல்லையா? ஓ, இவங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியல, பாரு நமக்கு இதெல்லாம் தெரியுது. உண்டா இல்லையா? உண்டா? உண்டுமா. உண்டுமா.
நாம வந்து அப்படி நினைச்சுக்கிறோம். ஆக்சுவலா அப்படி இல்லவே இல்லை. பலருக்கு வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராவே தெரியும், நம்மளை விட இன்னும் கொஞ்சம் நல்லாவே தெரியும். அதெல்லாம் வந்து நாம நம்முடைய இந்த நல்ல குணம் அப்படின்னு சொல்லிக்கிற இந்த பண்பால அதை எல்லாத்தையும் இழந்துடுறோம். சோ அந்த அளவுல இல்லாம ஒரு பறந்து விரிந்த தன்மையோட நம்ம இருக்கும்போது நம்மளால வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான அளவு எல்லாத்தையும் கிரகிச்சுக்க முடியும், இல்லாட்டி இன்னும் அதிகமான ஒரு ஞானத்தை பெற முடியும். இது வந்து இது பெரிய பகை அப்படின்னு சொல்றாரு, நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளுகிற ஒரு பெரிய பகை. அதே போல் தர்க்க சாஸ்திரம் உண்மையின் பகையாகும். அந்த லாஜிக் வச்சே பேசுறது, அத பேசும்போது அது அந்த ஒரு சத்தியத்தின் பகையாக அது போய்விடுகிறது. இந்த முந்தின அஃபோரிசம்ல சொன்னது மாதிரிதான், அதுல இருந்து ஒரு பிராக்மெண்ட் மட்டும் நம்ம எடுத்துட்டு இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை வச்சுக்கிறோம். சோ அதுதான் இங்க வந்து ஒரு பிழை. ஏனெனில் ஒன்றுக்கு தன்னுடைய பிழைகள் எப்படி கண்ணுக்கு தெரியாதோ அதே போல மற்றதற்கு தன்னுடைய குறைபாடுகள் தெரியாது. நம்முடைய குறைபாடுகள் வந்து நமக்கு தெரிவதில்லை. பல சமயங்கள்ல இது மாதிரி ஒரு தப்பான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வந்துடும் நமக்கு. அதனால மதர் எப்பயுமே அதனால சொல்றது ஒன்னே ஒண்ணு, அமைதியாயிரு அப்படின்னு சொல்லுவாங்க, பி பீஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அமைதியாக இருக்கும் பொழுது அந்த மற்றவர்களுடைய, இப்பெல்லாம் அதுக்கு நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் வந்துச்சு. முன்னாடி சிம்பத்தி அப்படிங்கிறது மட்டும்தான் வச்சிருப்பான், இப்ப எம்பத்தி அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பான். ஏன்னா அவனுடைய இதுல இருந்து நிலையில இருந்து நீ பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இப்பெல்லாம் எல்லாரும் வந்து நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. அது கரெக்ட் தான். ஏன்னா அவரவர்களுடைய நிலையிலிருந்து பார்க்கும் பொழுதுதான் அந்த ஒரு விஷயத்தின் இன்னொரு பக்கம் வந்து நமக்கு தெரியும். அதனால நம்முடைய பிழைகள் வந்து நம்முடைய கண்ணுக்கு தெரிவதில்லை. ஏன்னா இந்த லிட்டில் ஈகோலையே நம்ம வந்து சுத்திட்டே இருக்கிறதுனால நாம சொல்றது நாம செய்யறது எல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அதே போல மற்றதற்கு தன்னுடைய குறைபாடுகள் தெரியாது. நமது வாழ்வில் தர்க்க சாஸ்திரம், பகுத்தறிவு இவற்றின் பங்கு என்ன? அப்போ இந்த தர்க்க சாஸ்திரம் வேற, பகுத்தறிவு வேற. ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த டேட்டா என்னெல்லாம் நமக்கு இருக்கோ அதை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு லாஜிக்கலா அதை திங்க் பண்ணி இது இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. ஒரு கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்னால சொல்றேன். இது மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில ஒரு எல்லா சால்ட்டும் வெள்ளை கலரா இருக்கும், கடைசியில வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான மெட்டல்ல இருந்து வந்ததாக இருக்கும். ஆனா எல்லாம் பார்க்க ஒரே வெள்ளையாதான். அதை எப்படி அது கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கான சில பரிசோதனைகள், இதை செய்யணும், ஃபர்ஸ்ட் இது, செகண்ட் இது, தேர்ட் இது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து கடைசியாக அந்த ஒரு முடிவுக்கு நாம வருவோம். இது வந்து இந்த தர்க்க சாஸ்திரம் இப்படிதான் அது முடிவுக்கு வர்றது. ஆனா இங்க அன்னை வந்து சிந்தசிஸ் ஆஃப் யோகால இருந்தே ஒரு மேற்கோளை வந்து நமக்கு சொல்லிட்டாங்க, பகுத்தறிவின் தனித்திறன் காரண காரிய தொடர்புடைய இயக்கமே. அப்போ இந்த ஒரு இது வந்து லாஜிக் கிடையாது, இது ரீசன். ரீசன் வந்து நம்முடைய பகுத்தறிவு இல்லை, இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒண்ணு நம்முடைய அறிவுக்கு ஒண்ணு தெரியும் இல்லையா, அது முதலில் அது கூர்ந்து கவனிப்பதன் மூலம் அது எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பகுத்தறிவு அப்படிங்கிறது எப்படி செயல்படுதுன்னு பகவான் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, கூர்ந்து கவனிக்கிறதன் மூலம் எதை ஒன்னையும் உன்னிப்பா கவனிக்கிறது. இப்படி இது என்னது, இது எதனால இதை சொல்றாங்க, இதெல்லாம் கவனித்தவற்றை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் அது மாதிரி அப்சர்வ் பண்ண எல்லாத்தையும் வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அதை வச்சுக்கிறது. தீர்வுக்கு ஆதாரமாக உள்ள விவரங்களை சேகரிக்கிறது. அப்ப ஃபைனலா வந்து இது இப்படிதான், இதோட இன்ஃபரன்ஸ், இதோட முடிவு அப்படிங்கும்போது அதற்கான எல்லா ஒரு சப்போர்ட்டிவ் ஃபேக்டரையும் அது வந்து கலெக்ட் பண்ணிடும். பிறகு அவற்றை பற்றி ஆழ்ந்து சிந்தனை செய்து ஒரு அறிவை பெறுகிறது. அதுக்கப்புறமா இதை ரொம்ப டீப்பா அதை திங்க் பண்ணி இது என்ன மாதிரியானது அப்படிங்கிறதெல்லாம் பாக்குறாங்க. மேலும் சிந்தனை செய்து இது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இந்த போலீஸ் இவங்க டிடெக்டிவ்ஸ் எல்லாம் அது போல செய்வாங்க. ஒரு மர்டர் கேஸோ இல்லாட்டி வேற ஏதாவது கேஸ் இருந்ததோ அது எல்லாத்தையும் வந்து இது மாதிரி சுஜாதா வந்து ஒரு 2 கேரக்டர் எழுதுவார் அவருடைய கதையில, கணேஷ் வசந்த் அப்படின்னு எழுதுவாரு. ரொம்ப
வாய்ஸ் கேட்கலங்கம்மா. வருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். எங்க வீட்ல டிஎன்இபி கரண்ட் நின்னது. உடனே தனலட்சுமி அக்காவோட வாய்ஸ் கூட நின்னுது. அஃப்கோர்ஸ் இது ரெண்டுக்கும் சம்பந்தம் இருந்திருக்க கூடாது. பட் அந்த மாதிரிதான் ஆச்சு. மைக் ஆன் பண்ணுமா? மைக் ஆன் பண்ண சாரி. புத்தா அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அது புத்தி அப்படின்ற அந்த சொல்லிலிருந்து வந்தது, அந்த அறிவு அப்படிங்கிற. ஆனா அங்க வந்து அது ஞானம். பட் அந்த புத்தி, அந்த காரண அறிவு, அது ஒன்னொன்னா ஆழ்ந்து சிந்தனை செய்து அதன் மூலம் வருகிறது. ஆழ்ந்த சிந்தனை மூலமும் அனுபவத்தின் மூலமும் முதிர்ச்சி அடைந்து சில நம்பகமான சரியான வரையறையுடைய செயல்முறைகள் மூலம் சோதித்து தள்ளவோ கொள்ளவோ செய்து தனது முதல் முடிவு எவ்வளவு தூரம் சரியானது என்பதை உறுதி செய்து கொள்கிறது. ஆகவே தர்க்க ரீதியான பகுத்தறிவின் முதல் வேலை தீர்வுக்கு ஆதாரமாக உதவக்கூடிய விவரங்களை எல்லாம் சரியானபடி கவனமாக முழுமையாக கவனிப்பதே ஆகும். அதை வந்து டீப்பா அப்சர்வ் பண்ணுவது, எல்லாத்தையும் வந்து அதை உற்று கவனித்து இது எதனால இது வந்தது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா லாஜிக்கலா அதை திங்க் பண்ணி கடைசியாக இது போன்ற ஒரு முடிவுக்கு வருவதுதான் இந்த பகுத்தறிவின் ஒரு செயல்பாடு. ஆனால் இந்த சூத்திரத்தில் ஸ்ரீ அரவிந்தர் பகுத்தறிவு பற்றி பேசவில்லை. அவர் எதை பத்தி பேசுறாரு? லாஜிக், அதை பத்தி பேசுறாரு. அவர் தர்க்க சாஸ்திரம் பற்றி பேசுகிறார். தர்க்க சாஸ்திரம் பகுத்தறிவின் கருவி, அதன் கூட்டாளி. தர்க்க சாஸ்திரம் என்பது ஒரு கருத்தில் இருந்து இன்னொரு கருத்தை வருவித்தல், ஒரு யதார்த்தத்திலிருந்து அதன் விளைவுகளை எல்லாம் ஊகித்தலாகும். இது நம்முடைய வாழ்க்கையில வந்து பல சமயம் நம்ம பார்த்துருப்போம். இப்படி ஒரு இதை திட்டமிடுவோம், இல்லாட்டி அதற்கான எல்லா இதையும் வந்து சுத்தி நம்ம தயார் பண்ணி ரெடியா வச்சுக்குவோம். ஆனா கடைசியா ஏதோ ஒண்ணு அது நடக்கிறது படி நடக்கும், ஒரு சொதப்பல் கடைசியில வந்துடும். ஏன்னா அது நம்மளுடைய கையில இல்லை, அந்த ஒரு லிமிட்டடா வேலை செய்யறதுனால அவ்வளவுதான், நம்முடைய மைண்டுக்கு அவ்வளவுதான் முடியும். ஆனால் உண்மையை கண்டு தெளியும் திறன் தர்க்க சாஸ்திரத்திற்கு இல்லை. ஆகவே உன்னுடைய வாதம் மறுக்க முடியாததாக இருக்கலாம், ஆனா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒண்ணு சொல்றாங்க மதர். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து தப்பா இருந்தது அப்படின்னு சொன்னாக்க எல்லாமே தப்பா தான் போயிடும். அப்ப அது சரியானதாக இருக்காது, அது சத்தியமாக உண்மையாக இருக்காது. இது நன்னறிப்படி வாழ்வதில் தான் மற்றவர்களை விட உயர்ந்தவன் என்று நினைப்பதாகும். இது மாதிரி எல்லாம் நான் செய்யறதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நான் காலையில எழுந்திருக்கிறேன், பூஜை செய்யறேன், பலருடைய இதை நாம வந்து பார்த்துருப்போம். இந்த கண்ணப்ப நாயனார் புராணம்ல பாத்தீங்கன்னா, அதாவது இறைச்சி எல்லாம் வந்து இறைவனுக்கு படைப்பதில்லை, நாம வந்து அதை கொடுக்கறது இல்லை. ஏன்னு சொன்னா அது வந்து ஒரு விலங்கை கொன்று அதை வந்து அதனுடைய மாமிசத்தை கொடுப்பது அப்படிங்கிறதுனால அது செய்யறது இல்லை. ஆனா கண்ணப்ப நாயனார் என்ன செஞ்சாரு? அவர் வேட்டையாடி வந்த மாமிசத்தை என்னவோ அவருக்கு வந்து சிவபெருமானுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அவரு கொடுத்தாரு. ஏன்னா அவர் பசியோட காட்டுல உட்கார்ந்துருக்காரே தனியா, இப்படி ஒருத்தர் இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்தாரு. அவருக்கு வந்து இந்த லாஜிக் தெரியாது, நம்மளுடைய இந்த லாஜிக், செல்ஃப் ரைட்டியஸ்னஸ், இதெல்லாம் நான் எதுவும் தெரியாது. இது சரியா தவறா, இது செய்யலாமா கூடாதா, இதெல்லாம் வந்து நாம போட்டுக்கொண்ட ஒரு வரைமுறைகள். நம்முடைய ஆன்மாவை மறைக்கும் பல முகமூடிகள்ல இதுவும் ஒன்று. ஆனா அவருடைய மனப்பாங்கு
கேக்குதா அப்போ? எஸ்மா, நீங்க கண்ணப்ப நாயனார் சொல்லும் போது கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. அவர் என்ன, சிவபெருமானுடைய ஒரு கண்ல இருந்து ரத்தம் வழிகிறது. அவர் வந்து சோதிக்கிறாரு இவரை. உடனே இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய கண்ணை வந்து அந்த அம்பால் குத்தி எடுத்து அவருடைய கண்ணுல பொத்தி வச்சிடுறாரு. அந்த காலத்திலேயே கண் ஆபரேஷன் எல்லாம் பண்ணியிருக்காரு, வச்சிடுறாரு. இப்போ பகவான் வந்து திருப்பி சோதிக்கிறாரு. அப்ப அடுத்த கண்ணுல இருந்து ரத்தம் வழிகிறது. இப்ப என்ன செய்யறதுன்னு இவருக்கு தெரியல. ஏன்னா இன்னொரு கண்ணையும் பிடிக்கிட்டானாக்கா இப்ப எங்க கொண்டு போய் வைக்கிறது? இப்ப அவரு குருட ஏற்கனவே ஒரு கண்ணை வச்சுட்டாரு. இப்ப என்ன செய்யறது அப்படின்னாக்கா தன்னுடைய காலின் கட்டை விரல கொண்டு போய் அவருடைய கண்ணுல வைக்கிறார். அப்பதான் அது வந்து கரெக்டா இருக்கும். இதெல்லாம் நம்மளால ஒத்துக்க முடியுமா? நற்குணம்னு சொல்றவங்க இல்லாட்டி பக்திமான்னு சொல்லிக்கிறவங்களுக்கெல்லாம் இது சுத்தமா ஒத்துக்காது. இது என்ன இப்படி ஒரு பெரிய தவறை நாம செஞ்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரிதான் நினைப்போம். ஆனா அவருடைய அந்த இறைவனுக்கான அன்பு அது எப்படி கொட்டுச்சு அப்படின்னாக்க, ஓகே, அந்த காலோட கட்டை விரலை தூக்கி வச்சு அடுத்த கண்ணையும் வந்து அவருக்கு கொடுக்கிறார். கொடுத்ததுக்கு அப்புறம் இறைவன் அவரை தடுத்தாட்கொள்கிறார். இது வந்து நமக்கு தெரிஞ்ச கதை. இது லாஜிக்கலா பார்த்தா ஒண்ணு கூட சரி கிடையாது. மாமிசம் படைக்கிறது, அதுக்கப்புறம் தன்னுடைய கண்ணை எடுத்து வைக்கிறது, அப்புறம் கால் கட்டவர்ல வைக்கிறது, இதெல்லாம் வந்து நாம சுத்தமா இதை ஒத்துக்கவே மாட்டோம். ஏன்னா நமக்கு ஒரு மெத்தட் இருக்கு, அப்படிதான் நாம வந்து செய்வோம். ஆனா அன்னையிடம் சொல்லுங்க திலகவதி. மாமிசத்தை டேஸ்ட் பண்ணி வேற வைப்பாரு மேடம். ஆமா, அது வந்து அது சரியா இருக்கா, நல்ல இதுவான, கரெக்ட், தேங்க்யூ. அதை தான் சாப்பிட்டு பார்த்துட்டு வேற வைப்பார் அவரு. ஆனா நமக்கு வந்து அப்படியெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம், செய்யக்கூடாது அப்படின்னு சில லாஜிக்கெல்லாம் நம்ம வச்சிருக்கோம். அப்போ இப்ப அன்னையிடம் இருக்கிறவங்க என்ன செய்வீங்க எல்லாரும்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி அன்னையை நினைச்சுக்குவீங்க? சொல்லுங்க புவனேஸ்வரி. வணக்கம்மா. சாப்பிடும்போது அன்னைக்கு சமர்ப்பணம் பண்ணிடுவோம். நான் அப்படி ராதாராணி சொல்லுங்க. ஓகே, ராதாராணி. ஏதானும் ஆஃபர் பண்றதுன்னா அதை செய்யும் போதே ஆஃபர் பண்ணிடுறது. அப்புறம் அது ஒர்க் அது கொதிச்சுன்னு இருக்கு, அது ஏதானும் ஆகும்போது அப்போ ஒரு மென்டலி ஆஃபர் பண்ணுவோம். சப்போஸ் பை மிஸ்டேக் அதை வந்து சரியா இருக்கா, உப்போ காரமோன்னு பார்த்துட்டோம்னா தட்ஸ் ஓகே, மதர் ஒன்னும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சு அதையும் ஆஃபர் பண்ணிடுறது மென்டலி. எல்லாமே மென்டலி தான்மா நானு. ஆமா, ஓகே, தட் இஸ் ரைட். அப்புறம் வேற யாராவது? காலங்கத்தால எந்திரிச்ச உடனே பல்லு தைக்காம அப்படி போய் நிக்கிறவங்க யாராவது உண்டா? பானுப்பிரியா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பல்லு தேய்க்கிறோமோ இல்லையோ அதெல்லாம் கணக்கு கிடையாதுமா. பார்க்கணும். நேரா வந்து இப்படி மதுரை வந்து பாத்துக்கிறது முதல்ல. சில சமயம் நமக்கு எழுந்திருச்சு அடுத்த பக்கம் திரும்புறது கஷ்டமா இருந்தா கூட அந்த போட்டோ எந்த பக்கம் இருக்கோ முதல்ல பார்த்துட்டு ஒரு குட் மார்னிங் சொல்ல வேண்டியது இல்லை. அது எப்பயுமே அது கொஞ்சம் நல்லா இருக்கும் நமக்கு. ஆனா சாதாரணமான முறையில நம்ம என்ன செய்வோம், பல்லு தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இதெல்லாம் தேய்ச்சி கீச்சு எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி அப்படித்தானே செய்வோம் இல்லையா? கரெக்ட். சாதாரணமான ஒரு பக்தி இதுல அப்படின்னா அப்படிதான் செய்வோம். ஆனா இது உள்ளுக்குள்ள மனசோட ஆழத்துல இருந்து வர்றது. அதனால அதுக்கு வந்து வேற என்ன சொல்றது, அந்த மனப்பான்மை மட்டுமே முக்கியம். வெளியில பார்த்தோம்னாக்கா இதெல்லாம் தவறு போல தோணும், லாஜிக்கலா இது வந்து சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மனப்பான்மை, இந்த கண்ணப்ப நாயனார் கதையில சொன்ன மாதிரி அந்த மனப்பான்மை மட்டுமே பேசும். எனக்கு ஒரு 2 விதமான பக்தர்களை எனக்கு தெரியும். ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா காலையில போய் நின்னுட்டு மதர் கிட்ட கேட்பாங்க, இன்னைக்கு எந்த சாரி கட்டிக்கிட்டோம். யூ ஒன்ட் பிலீவ், அவங்க வந்து இப்படி கேட்பாங்க. அப்புறமா வந்து சம் கைண்ட் ஆஃப் இன்ட்யூஷன் ஷி யூஸ் டு கெட், அப்புறம் அதை எடுத்து கட்டிட்டு போவாங்க. அப்படி இல்லை புதுசு ஏதானு வாங்கினாங்க அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி தர சொல்லுவாங்க. அப்புறம் அதை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை உடுத்திட்டு போய் திருப்பி மதர் கிட்ட காட்டுவாங்க, இது நல்லா இருக்கா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க.
வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இது சுத்தமா ஒரு பைத்தியக்காரத்தனமா தான் தோணும். ஒரு போட்டோல இருக்கிறவங்க போய் சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி. பட் ஷி யூஸ் டு கெட் இன்டிமேஷன்ஸ், கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இல்ல இது கரெக்ட், இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல அப்படின்னு ஒரு ஸ்மைலோட மதர் சொல்ற மாதிரி அவங்களுக்கு தோணுமா. இது வந்து ஒரு அன்பர் சொன்னாங்க. இன்னொரு அன்பர் வந்து அதே போல வந்து சொன்னாங்க. காலையில வந்து அவங்களுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, வீட்டுக்கு பக்கத்துல ஏதோ தாமரை குளம் இருக்கான். தாமரை குளத்துல வந்து இறங்க முடியுமா? இறங்க முடியுமா? முடியாது. முடியாது. ஒரே சேரா இருக்கும். ஆனா அது சின்ன வயசு பொண்ணு. நான் பார்த்தது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு இப்பட்டால் ஒரு 20 வயசு தான் இருக்கும். அப்ப அது சொல்லுமா, நான் வந்து இன்னைக்கு இந்த தாமரைப்பூ பறிக்கணும், சிவப்பு கலர் தாமரைப்பூ பறிக்கணும், நான் இறங்க போறேன், என்னை நான் மாட்டிக்கிட்டா நீங்க தான் தூக்கி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலங்கத்தால அதுல போய் இறங்கிடுமா அந்த பொண்ணு. ஆனா பறிச்சுட்டும் வந்துடுமா. ஏன்னா பிகாஸ் சம்பன் இஸ் ஆல்வேஸ் புஷிங் ஹர் டுவர்ட்ஸ் த இது, அந்த கரைக்கு வந்து இழுத்துட்டு வருவாங்களாம். அப்படி வந்து அந்த பொண்ணு ஒரு இதை சொல்லுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த அளவுக்கு வந்து அந்த பக்தியும் அந்த நேர்மையும் அந்த நம்பிக்கையும் அதுல இருக்கு. ஆனா இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, லாஜிக்கலா பார்த்தானாக்க இதெல்லாம் தவறான ஒன்று. ஆனா இதனுடைய அந்த மனப்பான்மை மட்டும்தான். அதே சமயம் நாம வந்து ரொம்ப நம்ம நல்ல குணம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் பெருமை கொள்ளுதற்கும் இது உண்மையாகும். இது நன்னெறிப்படி வாழ்வதில் தான் மற்றவர்களை விட உயர்ந்தவன் என்று நினைப்பதாகும். ஒரு சிலர் வந்து நான் இவ்வளவு செஞ்சேன், அவ்வளவு செஞ்சேன், இதை கொடுத்தேன், அதை கொடுத்தேன், இல்லாட்டி இதெல்லாம் நான் ரொம்ப நல்லவன், எல்லாத்தையும் இது பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பலர் காட்டிக்கொள்வது உண்டு. ஆனா அதுவும் கூட ரொம்ப தவறான ஒரு விஷயம். உயர்ந்தவன் என்று நினைப்பதாகும். உன்னுடைய நற்குணம் மற்றவர்களை இழிவானவர்களாக கருத செய்கிறது. அது எவ்வளவு ஒரு டேஞ்சரான விஷயம் இல்ல. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு பெரிய மனசு இருக்கு, அவ்வளவு பெரிய மனசு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். இந்த தற்பெருமை உன் எண்ணப்படி உன்னை விட நற்குணத்தில் குறைந்தவர்களாக உள்ளவர்கள் மீது உனக்கு மிகுந்த இகழ்ச்சியை ஏற்படுத்தும். இந்த தற்பெருமை உன்னுடைய நற்குணத்தை பயனற்றதாக ஆக்கிவிடுகிறது. நாம தான் வசந்தவங்க, நாம தான் எல்லாம், நமக்கு தான் எல்லாம் தெரியும், நாம தான் அன்பானவர்கள், நாம தான் கருணை மிக்கவர்கள். அதாவது பகவான் ஸ்ரீ அரவிந்தரை விட கருணை மிக்கவர்கள் யாராவது இருப்பாங்களான்னா இந்த உலகத்துல யாருமே இல்லை. அன்னையை விட ஒரு கருணை மிக்கவர் யாராவது இருப்பாங்கன்னா ஒருத்தருமே இல்லவே இல்லை. ஒரு பல சாதகர்கள் வந்து இது போல சொல்லுவாங்க, இன்னைக்கு என்ன அன்னை வந்து என்னைய தரிசனத்தின் போது சீரியஸாக பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. அப்போ வந்து பகவான் அதுக்கு பதில் எழுதுவார், நீ அதையெல்லாம் வச்சு நீ அதை செய்யக்கூடாது, உன்னுடைய நிலைக்கு தகுந்தபடி அன்னையினுடைய பார்வை இருக்கும். ஏன்னா அந்த சமயத்துல ஏதோ ஒண்ணு நமக்குள்ள நடந்திருக்கும், அதை ரிமூவ் பண்றதுக்காக அன்னை வந்து அப்படி ஒரு ஸ்டர்ன் லுக் அவங்க கொடுப்பாங்க. இதெல்லாம் மேலோட்டமா பார்த்தா என் மேல கோபம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பகவானுக்கு கடிதம் எழுதின சாதகர்கள்லாம் இருக்காங்க. சோ இது மாதிரி நாம ரொம்ப நல்லவன் நாம வந்து அப்படிங்கிறதே வந்து தற்பெருமையே வந்து மோசமானது. அதனால்தான் ஸ்ரீ அரவிந்தர் இந்த சூத்திரத்தில் நன்னெறிப்படி வாழ்வதில் தான் மற்றவர்களை விட உயர்ந்தவன் என்னும் எண்ணம் எப்படி நற்குணத்தின் மிகப்பெரிய பகையோ அதே போல் தர்க்க சாஸ்திரம் உண்மையின் மிகப்பெரிய பகை என்று சொல்கிறார். சோ அதுதான் இன்னைக்கு. ரொம்ப இன்டர்நெட் கட்டாய் போகுது, பெட்டர் இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். இது சாவித்திரியில வந்து இந்த லாஜிக்கை பத்தி பேசும்போது பேஜ் 207 திஸ் ரிகரஸ் லாஜிக் மேட் த ஃபால்ஸ் சீம் ட்ரூ அப்படின்னு வருது. இது வந்து புக் 2 வருது. இது அதே மாதிரி பேஜ் 626 அது வந்து இந்த செல்ஃப் ரைட்டியஸை பத்தி ஒரு சில வரிகள் அது போல வருது, நீங்க வந்து அதை பார்க்கலாம். Last is the pilgrim's wallet and the script. She falls to read the map and watch the star. A poor self-righteous virtue is her stock, and reason's pragmatic grope or abstract sight
or the technique of a brief hour's success she teaches an usher in utilities school. So இது மாதிரி சில வரிகள் சாவித்திரியில வருது. இன்னொரு வரி கூட வருது 657. A still deep sea he laughs in rolling waves. Universal he is all, transcendent none. To man's righteousness this is his cosmic prime. To man's righteousness this is his cosmic prime. Almighty beyond good and evil to dwell, leaving the good to their fate in a wicked world and evil to reign in this enormous sea. கடைசியில அதுதான் நமக்கு வருது கெட்ட விஷயம். ஏதானும் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஏன்னா நிறைய தடவை கட் ஆகுது. இன்னும் எப்ப கட் ஆகுமோ தெரியல. நெக்ஸ்ட் வீக் வந்து அடுத்தது பார்க்கலாம். அம்மா ஆனா இது ஒரு பெரிய அருமையான பகுதி. ஏன்னா பகவான் வந்து 2 பாயிண்ட்ல ஆல்வேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. ஒண்ணு வைட்னஸ். அந்த வைட்னஸ்னுடைய எல்லை என்னன்னா எதிர்கட்சியையும் அக்செப்ட் பண்ணிக்கிறது. அதாவது அதையும் ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வரணுங்கிறது. அதனால பகவான் எப்பவுமே அந்த ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி இதுதான் ரூல்னு அவர் ரொம்ப சொல்றதே இல்லை. அதோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் ரொம்ப பரிசீலித்து முடிவுக்கு வருவாரு இல்லையா? லைஃப் டிவைனே வந்து அப்படிதான் எழுதுவாரு இல்லையா? ஒரு பேரா எழுதினாக்கா அந்த லாஸ்ட் சென்டென்ஸ்ல அந்த பேராவோட கருத்து மொத்தமும் இருக்கும். முந்தா நாள் லைஃப் டிவைன் படிக்கும் போது அதுதான் தோணுச்சு. இது ஏன் லைஃப் டிவைன்ல வந்து சாவித்திரியில இருக்கிறது தானே இருக்கு, இது ஏன் லைஃப் டிவைன் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கேள்வி கேட்டாங்க அந்த வகுப்புக்கு வந்தவங்க. நான் சொன்னேன் இது வந்து அவருடைய அனுபவம், எல்லாமே அவருடைய அனுபவம் தான். ஆனா லைஃப் டிவைன் வந்து மென்டலா இருக்கிற பீப்புளுக்கு, அதாவது இது மாதிரி தர்க்க ரீதியாக லாஜிக்கெல்லாம் பேசுறவங்க, ஏன் இப்படி இருந்தா அப்படி இருக்கக்கூடாதோ அப்படின்னு எல்லாம் ஒரு கேள்வி கேட்கிறவங்களுக்காக எல்லாருடைய மனங்களிலும் என்ன கேள்விகள் எழுமோ அத்தனை கேள்விகளையும் அதுல வந்து ரைஸ் பண்ணிட்டு கடைசியில வந்து எல்லாருக்கும் ஒத்துக்கிற மாதிரி ஒரு பதிலை வந்து அதுல சொல்லியிருப்பார். அதுதான் அந்த லைஃப் டிவைனோட ஸ்பெஷாலிட்டி. அத்தனை விஷயங்களை 360 டிகிரியில ஒரு விஷயத்தை வந்து அதை பார்த்து கடைசியாக அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு விஷயத்தை அவர் கொண்டு வந்து முடிச்சிருப்பார். அதுதான் லைஃப் டிவைன். சோ ஆனா சாவித்திரி வந்து அப்படி இல்லை. அது நம்ம வந்து கொஞ்சம் டீப்பா தோண்டி தோண்டி நம்ம பார்க்கணும். நம்மளை சிந்திக்க வைக்கும், இல்லாட்டி அதை வந்து இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட வைக்கும், இன்னும் கொஞ்சம் ஆழமாக அதை பார்க்க வைக்கும், படிக்க வைக்கும். அது மாதிரியான. எஸ் வசந்தம். அவர் சாவித்திரியிலையும் நம்ம சாதாரணமா கவுண்டர் ஒன்றுக்கொன்று எதிரானவைங்கிற பல விஷயங்களை சேர்த்து சொல்லுவாரு. அங்கெல்லாம் நம்மள வந்து சிந்திக்கவும் புரிஞ்சுக்கவும் வைப்பாரு இல்லையா? ஆமா ஆமா. போன வாரம் நம்ம படிச்ச ஹெவன் அண்ட் ஹெல் மாதிரி அத்தனை விதமான என்ன சொல்றது ஒரு உவமைகளோட சொல்லியிருக்காரு. அந்த ஹெவன் ஹெல்லுக்கே வந்து அத்தனை சொல்லியிருக்காரு. தேங்க்யூ. அண்ணா ராதாராணி கேட்டதுனால திருப்பியும் அதை எடுத்து வச்சு எல்லாத்தையும் ஒரு பிடிஎஃபா போஸ்ட் பண்ண முடியுது. கைண்ட் ஆஃப் யூமா. பட் இட் வாஸ் வெரி வண்டர்ஃபுல் டு ரீட். அப்படியே படிக்க ஆச்சரியமா இருந்தது, எப்படி அவர் கனெக்ட் பண்ணிருக்காரு, எப்படி ஒரு மீனிங் இருக்குன்னு ரொம்ப. அண்ட் இன்னையோட 2 அஃபோரிசமும் வந்து காலையில படிச்சப்போ ஒண்ணுமே எனக்கு கொஞ்சம் புரியாம இருந்தது. இப்ப நீங்க இன்னைக்கு ரொம்ப அற்புதமா விளக்குனீங்க. உங்க உதாரணங்களோட கேட்டப்ப நல்லா புரிஞ்சுது இன்னைக்கு 2 அஃபோரிசமும். தேங்க்யூமா. தேங்க்யூ. அம்மா நம்ம பொதுவா அந்த கம்யூனிசம் இல்ல ஈவன் நம்மளுடைய எமர்ஜென்சி அந்த எல்லா இடங்கள்லயும் அது வந்து எமர்ஜென்சி வந்தது 70s இல்லையா? அப்ப வந்து பகவான் எவ்வளவு வருஷம் முந்தி இதெல்லாம் ஃபோர்ஸி பண்ணி எழுதுறாரு. அதுல வந்து அந்த கவுண்டர் ஆர்கியூமெண்ட்ங்கிறது இல்லைன்னா ஹவு இட் இஸ் கோயிங் பேக் இல்லையா, டிட்டீரியேட்டிங். அதுல வேல்யூவே எவ்வளவு அப்போசிஷன் வருது, அது சொல்லுவதற்கு இடம் இல்லைன்னா அது எப்படி பவுன்ஸ் ஆகுது
அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி கம்யூனிசம் அங்கெல்லாமும் இந்ததான் கவர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னா அதுக்கு எகென்ஸ்டா யாரும் பேச முடியாது. பட் தட் வில் நாட் பி லாஸ்டிங். அது வந்து ஒரு ரிஜிட் லா தானே, ஏன்னா எல்லாருக்கும் அது பொருந்தணும் இல்லையா, அவ்வளவுதான். அதாவது நேத்திக்கும் எல்லாத்தையும் ஒரு உணர வைக்கிற மாதிரி அஃபாரிசம் முன்னாலேயே கொடுத்திருக்காங்க. ஆமா, இந்த லாஜிக்க பத்தி இது பண்ணும்போது ஒரு சித்தர் ஆயிட்டாராம் ஒருத்தர், ஒரு ஜட்ஜு. ஆக்சுவலா அவர் வந்து திருவனந்தபுரம் மகாராஜா கிட்ட அந்த கோர்ட்ல இருந்திருக்காரு. அதாவது பிரிட்டிஷ் காலத்துக்கு அந்த சமயத்துல ராஜாக்கள் ஆண்ட காலத்துல அது ஏதோ இருந்திருக்காரு போல. அப்போ என்ன ஆகுதுனாக்கா, அவர்கிட்ட ஒரு கேஸ் வந்திருக்கு. அப்போ வந்து அது வந்து ஒரு மர்டர் கேஸ் மாதிரி. ஸோ ஹி வாஸ் எல்லா ஆதாரங்கள்லாம் வந்து அவருக்கு அப்போசிஷனா வருது எல்லாமே. அப்போ அவருக்கு வந்து அந்த இதை வந்து உறுதி செய்யணும், அதாவது அது என்னது, தூக்கு தண்டனை வந்து உறுதி செய்யணும் அவருக்கு. அதனால அவர் வந்து எழுத போறாரு. எழுத போகும்போது அவருக்கு வந்து ஒரு விஷன் வருது. என்னன்னாக்கா, அந்த தேவி வந்து நேரா வந்துட்டு இதை எழுதாத அப்படின்னு சொல்ற மாதிரி அவருக்கு தோணுது. அது எழுதாத அப்படின்னு சொல்றாங்க, இது தவறு, எழுதாத. அவர் என்ன பண்றாரு, எப்பயுமே தீர்ப்பு எழுதுனதுக்கு அப்புறம் தான் பேனாவை உடைப்பாங்களாமா. இவர் எழுதுறதுக்கு முன்னாடியே பேனா உடைச்சிட்டு இவர் போயிடுவார். போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு 2 மாதங்கள் வந்து திருப்பியும் 2-3 மாசம் இது வந்து போஸ்ட்போன் பண்றாங்க. போஸ்ட்போன் பண்ணிட்டு திருப்பியும் அந்த கேஸ் வந்து திருப்பியும் வருது. அகெயின் ஹி இஸ் த ஜட்ஜ். அதுக்கப்புறம் உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்துருக்கும் போது இப்போ நேராவே வந்து அம்மன் தோன்றி, நீ எழுதும் முடிவு வந்து தவறு அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அவன் வந்து குற்றம் செய்யல, அதனால வந்து நீ எழுத போற முடிவு தவறு அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு அதுக்கு மேல என்ன செய்யறது அப்படிங்கறது தெரியல. ஏன்னா அந்த சட்டப்படி, அதாவது இந்த லாஜிக் படி, அது வந்து என்ன சூழ்நிலை இல்லாட்டி என்ன ஆதாரங்களோ இதை வச்சுதான் அவர் ஒரு முடிவுக்கு வரணும். அதுபடி இவருக்கு வந்து அந்த தூக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அது கடைசியில வருது. ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு அந்த நிமிஷத்துல அந்த பதவியை துறந்து, வீட்டை துறந்து அவர் வந்து யாருக்கிட்டையும் சொல்லாம அவர் போயிடுறாரு. அவர் வந்து ஏதோ பட்டுக்கோட்டையை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து போயிடுறாரு. கிட்டத்தட்ட 40 வருட காலம் அவர் எங்க இருக்காருன்னே தெரியலையா. அந்த அளவுக்கு அவருடைய வேரபவுட்ஸ் கூட தெரியாம அவர் இருந்திருக்காரு. இத வந்து எதுக்கு இத சொல்றேன்னா, இன்னைக்கு பகவான் சொன்ன மாதிரி அந்த லாஜிக்கை வச்சு திங்க் பண்ணும்போது இது எதுவுமே சரியா வராது, எல்லாமே தப்பு தான் அது. ஆனா உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த சத்தியம்னு ஒண்ணு இருக்கு, அவன் எந்த குற்றமும் செய்யல அப்படிங்கறதுதான் அதுல இருக்கு. ஆனா அவரால் வேற ஒண்ணும் செய்ய முடியாது, ஏன்னா மனிதர்கள் அப்படித்தானே நடந்தாகணும் இல்லையா. அதுக்குதான் சொன்னேன், முக்கியமாக இந்த துப்பறிகிறவர்கள் இவங்க எல்லாம் வந்து இதை வச்சுதான் ஒரு முடிவுக்கு வருவாங்க இல்ல. சோ அது ரொம்ப பொருந்தும் அரசியல் ரீதியாகவோ இல்லாட்டி இது மாதிரி நீதிமன்றங்கள்லயோ முக்கியமாக. அதே போல இந்த பேச்சு, இந்த வழக்காடு மன்றம், அதுல எல்லாம் கூட இதே போலதான். ஆனா அது எதுவுமே உண்மை இல்லை, ஒரு உண்மையின் ஒரு பகுதியை தான் அவங்க வந்து சொல்றாங்க. அந்த இவர் இப்பயும் அவருடைய சமாதி எல்லாம் கூட இருக்கான். அவர் வந்து ஒரு சித்தரா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இதுல படிச்சேன் நான். கேம் அக்ராஸ் சம்திங். அம்மா, புதுக்கோட்டையில இருக்கிற அந்த புவனேஸ்வரி கோவில் அது ஜட்ஜ் சுவாமிகள் அதிஷ்டானம். ஆமா, அதுதான், அவரே தான். அவரை பத்தின விஷயம் தான் நான் சொல்றேன். ஜட்ஜு சுவாமிகள் அவர் பேரே. புதுக்கோட்டையில. ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? அம்மா, ஆனா இந்த 2-3 அஃபோரிசம்ல ரொம்ப நிறைய வெரி ஹைலி இம்பாக்டிவ். என்னன்னா,
இந்த மாதிரி அந்த லாஜிக்கு காரணமா உண்மையே விழுங்குற அளவுக்கு சூழ்நிலை இருக்கு. ஆனா அது நடக்கக்கூடாது, உண்மை ஜெயிக்கணும். இதுக்கு நீங்க சொல்ற அந்த கேஸ் மாதிரி பல இடங்கள்ல வரும்பொழுதுதான் தே சேஃப்கார்ட் த பப்ளிக் பை கிவிங் திஸ் கிளாஸ். அப்படின்னா எது அந்த ஒரு ஒரு கில்ட்லெஸ் ஒருத்தர், குற்றமற்ற ஒருத்தர் வந்து தண்டிக்கப்படக்கூடாது. ஒரு குற்றம் உள்ளவன ஸ்வேர் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, குற்றம் இல்லாதவன தண்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனாலும் வந்து இது மாதிரி பண்றாங்க. என்னென்ன விஷயம் இருக்கோ அங்க வந்து இருக்கிற லூப் ஹோலை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணவும் ரொம்ப பேர் இருக்காங்க. ஆமா, நிறைய பேர் இருக்காங்க. சோ அதுபடி வேற ஒண்ணும் செய்ய முடியல. சில விஷயங்கள்லாம் அவ்வளவு அது ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நம்ம வந்து நமக்கு வந்து அந்த லிமிடேஷன்ஸ் தானே இருக்கு இல்லையா? சோ அதனால அது ஒண்ணும் செய்ய முடியாம அந்த சத்தியத்தின்படி நடக்க முடியாம போகுது. என்ன செஞ்சாலும் சரி இல்ல. ஆனா பகவான் சுப்ராமெண்டல் மேனிஃபெஸ்டேஷன் அந்த லெவலுக்கு போகும்போதே நம்மகிட்ட பிளாஸ்டிசிட்டி வேணுங்கிறாரு. ஆமா, ரிஜிட் அவரை அலோவ் பண்ணவே இல்லை. ஆமா, ஒரு 1 minute மட்டுமா? என்னன்னா முன்னால நாம ஏதோ நான் சின்ன வயசா இருக்கும்போது, சின்ன கிளாஸ்ல இருக்கும் போதெல்லாம் இந்த சீரியல் கதையெல்லாம் வரும் இல்லையா? அப்படி ஒண்ணு படிக்கும்போது அதோட கடைசி ஒரு பேரா என்ன வந்ததுன்னா, அதாவது ஒருத்தர் வந்து சம்திங் நடந்தது, அது உண்மை. ஆனா அது வந்து அதுல ஏதோ காரணத்துக்காக இந்த உண்மையை நீ வெளியில சொல்லாத, இந்த பழிய நான் ஏத்துக்கிறேன்னு வேற ஒரு ஒய் சொல்லிட்டாரு. அந்த கண்டிஷன்ல உண்மை அந்த சோன்சோ ஏதோ செஞ்சாருங்கிறது ஒரு உண்மை, அந்த உண்மையை சொல்ல விடாமல் செய்தது இன்னொரு உண்மை. அந்த மாதிரி முடிப்பாங்க. பகவானும் அதே யூஸ் பண்ணுவாரு இல்லையா? ட்ரூத் கவர்டு பை ட்ரூத், there was no need to cover truth with truth, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவார். ஆமா. ஓகே ஓகே, தேங்க்யூ. அடுத்த வாரம் மீண்டும் பார்க்கலாம். மிக்க நன்றிமா. தேங்க்யூ so much மா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூமா. தேங்க்ஸ் ஆல். நன்றிங்க. நன்றிங்க தனலட்சுமி. நன்றிங்க தனலட்சுமி. நன்றிங்கம்மா. தேங்க்யூமா.